கலந்து பால் கலந்து தென்னன் சந்தனத்தில் தேன் கலந்து பால் கலந்து வண்ணக் கலவை பல வகை வகையாய் பிசைந்தெடுத்து தென்னன் சந்தனத்தில் தேன் கலந்து பால் கலந்து வண்ணக் கலவை பல வகை வகையாய் பிசைந்தெடுத்து அன்னச் சிறகொன்றை அழகாக அதில் தோய்த்து அன்னச் சிறகொன்றை அழகாக அதில் தோய்த்து என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி பண்ணும் இசை கூத்தும் பற்பலவும் படைத்தளிக்கும் பண்ணும் இசை கூத்தும் பற்பலவும் படைத்தளிக்கும் மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தமிழ் தாயே மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தமிழ் தாயே உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ அன்னை உனைப்பணிந்தேன் அருள்வாயே அணைப்பாயே அன்னை உனைப்பணிந்தேன் அருள்வாயே அணைப்பாயே என்று அன்னை தமிழை வணங்கி ஒரு அற்புதமான தருணம். உலக தாய்மொழி தினத்தை நாமெல்லாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் நாளைக்கு தான் கொண்டாட போறாங்க. ஆனால் நாம் முன்னரே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் தமிழர்களின் பெருமை. தமிழர்களின் பெருமை என்ன என்றால் தாய்மொழியை கொண்டாடுவதில் தமிழர்களுக்கு இணையாக யாருமே கிடையாது. அந்த வகையிலே நாம் எல்லோருக்கும் முந்திக் கொண்டு அதுவும் டிஐடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே முதலாவதாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையானது ஒரு நிகழ்வை இங்கே நிகழ்த்தி இருக்கிறோம். என்னவெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறோம் என்று பட்டியலிட்டால் 50 நிகழ்வு என்று ஒரே வார்த்தையிலே வைத்து விட்டார்கள். நூலை வெளியிட்டிருக்கிறோம். ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை கையொப்பமிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஒரு சிறப்புரை இங்கே நிகழவிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் எல்லாம் பரிசு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிசளிப்பு இங்கே நடக்கவிருக்கிறது. இப்படி 5 பெரிய நிகழ்வு, பெரிய செய்திகளை இங்கே பட்டியலிட்டு அதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தமிழை நாம் கொண்டாட வேண்டும். அதற்கு உலகளந்த தமிழ் என்ற ஒரு தலைப்பை இங்கே கொடுத்திருந்தேன். என்ன தலைப்பு கொடுக்கிறதுன்னு கேட்டாரு. என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏதோ வந்துச்சு, உலகளந்த தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அது என்ன உலகளந்த தமிழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். இந்த உலகு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மிக சிறப்பான வார்த்தை அப்படிங்கிறாங்க. பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாருக்கு இறைவன் உலகு என்றுதான் அடியெடுத்து கொடுத்தாராம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பெருமாள்கிட்ட போயிட்டு சிவன் கிட்ட சொல்றாரு, நான் ஒரு காவியம் படைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இறைவா. அதற்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு அடி எடுத்துக் கொடுங்கள் என்று கூறினாராம். உடனே அவர் உலகு என்று தொடங்கு என்றாராம். அந்த பாடல் தான் உலகலாம் அறிந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கவாம் என்று அழகான ஒரு பாடல். அந்த உலகு என்ற வார்த்தைக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. இப்ப பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய பாடல்கள் உலகு உலகு என்றே தொடங்கும். அது என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, அதுல என்ன விந்தை இருக்கிறது. உலகுன்னு சொல்றது என்ன பெரிய கஷ்டமான வார்த்தையா? உலகுன்னு நான் கூட சொல்லுவேனே. இந்த உலகுன்னு எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு 100 தடவை எனக்கு இப்போ சொல்லுங்க, நான் உலகு உலகுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழர்கள் இயல்பாகவே உலகு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், உலகமெல்லாம் அவரவர் மகிழ்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கும் பொழுது தமிழன் மட்டும்தான் உலகத்தின் மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டோம். உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், உலகமெல்லாம் சிறந்தோங்க வேண்டும், உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இப்படி நினைத்தவன் தமிழன். அதனால்தான் உலக பொதுமறை என்று உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகிறது. முதற்றே உலகு, அதாவது அகரம் என்பது உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் நீங்க ஏ அப்படின்னு எடுத்தா கூட அந்த அகரம், அந்த ஆ அப்படிங்கிற சத்தம் தான் வரும்.
அதுபோல அகரம் என்பது அது நம்ம நினைக்கிறோம். திருவள்ளுவர் வந்து என்ன தமிழ்நாட்டில் இருந்தவருக்கு எப்படி அகரம் முதல எழுத்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அவர் பல மொழிகளையும் கற்றறிந்தவர். அந்த காலத்துல சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டுப்பாதை. பட்டுப்பாதை என்றால் வணிகத்திற்காக தமிழர்கள் இங்கிருந்து உலகமெல்லாம் சென்றிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அங்கிருந்தும் பாகியான் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வரும் பொழுது எல்லா மொழிகளையும் இங்குள்ள தமிழர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர்களுக்கும் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் உலகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் மந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டே நாமெல்லாம் கீழே போயிட்டு இருக்கிறோம். மந்தாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு நம்ம ஏறி மேய்ந்து கொண்டு மேலே ஏறி மிதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மந்தாரையெல்லாம் வாழ வைப்போம். அதற்காக நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்ற சிந்தனையை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலே கருத்தில் கொண்டு உங்களுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அந்த வகையிலே உலகு என்ற வார்த்தை நிறைய அந்த பாடல்களில் எல்லாம் உலகு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த உலகத்தை அளந்தவன் தமிழன் என்றால் அது எப்படி அளந்திருப்பான்? 3 அடியிலே மண் கேட்டு வாமனன் பலி சக்கரவர்த்தி அவரை அப்படியே மண்ணுக்குள்ள அனுப்பிச்சுட்டான்னு சொல்லி ஒரு கதை. எல்லாமே கதை தான். நீங்க பாத்தீங்கன்னா பலி சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு படிமமாக வைத்திருப்பார்கள். அவரை நாங்க மிதிச்சு கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகளை புரிந்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே தமிழன் உலகத்தை அளந்திருக்கிறான். எப்படி அளந்தான்? ஒரு காலத்திலே கோதி தர்மர் என்ற ஒருவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அதாவது நான் சொல்லக்கூடிய செய்திகள் 3: கலை, பண்பாடு, வீரம். இந்த 3லையுமே தமிழன் அளந்திருக்கிறான், உலகத்தை அளந்திருக்கிறான். நான் முதலாவதாக கலையிலே தமிழன் எப்படி அளந்தான் இந்த உலகத்தை அளந்தான் என்பதை பார்க்கிறோம். போதி தர்மர் என்பவர் பல்லவ நாட்டில், ஒரு காலத்தில் பல்லவ நாட்டில் கந்தவர்மன் என்ற அரசனுக்கு 3 பிள்ளைகள், 3 பேர். அதுல 3வது பிள்ளை அவனுடைய பேர் புத்தவர்மன் என்பது. அந்த புத்தவர்மன் அந்த காலத்தில் என்னன்னா, பல்லவர்கள் எல்லாம் பௌத்தத்தை தழுவினார்கள், பௌத்த மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்னன்னா, 3வது பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை அந்த பௌத்தத்துக்கு கொடுத்துருவாங்க. பௌத்த துறவியாக கொடுப்பதற்கு அவருக்கு தயாராக இருப்பார்கள். அப்படி 3வது பிள்ளையா பாவம் இவர் பிறந்து தொலைச்சிட்டார். இவர் புத்தவர்மன் பிறந்துட்டார். அதனால அவர் என்ன பண்ணிட்டாங்க, 3வது பிள்ளைய கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பிரஜ் அப்படிங்கிற பிரஜ் அவர் பேர். அவர்கிட்ட போய் கொண்டு போய் விட்டுட்டாங்க மடத்தில். அவர் இவரை வளர்க்கிறார். வளர்க்கும் போதே அவருடைய அறிவாற்றலை பார்த்து வியக்கிறார். அவர் எல்லா கலைகளிலும், போர்க்கலை, அந்த எதிரிகள் யாராவது தாக்கினால் அவர்களை எதிர்த்து தற்காப்பு கலை என்று எல்லா கலைகளிலுமே அவன் சிறந்து விளங்குகிறான். அது மட்டுமல்லாது மொழியை பற்றி பல மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் அவன் சிறந்து விளங்குகிறான். இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, 28வது புத்த குருவாக, அவருடைய வழியில் வரக்கூடிய குருவாக இவர் நியமிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரை போய் நாலந்தா பல்கலைக்கழகம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க அனுப்பி வச்சுட்டார். அவரும் அங்கே போய் படிக்கிறார். படித்த பிறகு நேராக சீனாவிற்கு அவரை அனுப்பி வச்சுட்டார். அனுப்பி வைத்த உடனே சீனாவிலே போய் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஷாவ்லின் டெம்பிள், நிறைய ஜாக்கி சான் படம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாக்கி சான் படத்துல ஷாவ்லின் டெம்பிள் தான் காட்டுவான், கோவில். சோட்டா பீம்ல பாத்தீங்களா, இன்னமும் நீங்க சோட்டா பீம்ல தான் இருக்கிறீங்க, வளர்ந்து கொண்டீங்க. அதனால இல்லை, இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க. முன்னாடி பார்த்து சொல்றீங்க இல்லையா, சோட்டா பீம். சின்ன பிள்ளையில பார்த்து சொல்றாரு, என்ன சோட்டா பீம் இன்னும் வளரல, நாமெல்லாம் வளர்ந்துட்டாலும் சோட்டா பீம் இன்னும் அப்படியே இருக்க. அந்த ஷாவ்லின் டெம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய ஷாவ்லின் கோவிலே அங்க போய் பார்க்கிறாரு. அங்க இருக்கிறவங்க நோஞ்சானாக இருக்கிறார்கள். அவர்கிட்ட வலிமையே இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இவர் என்ன செய்கிறார், அவர்களை வலிமையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நிறைய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அங்கே குங்ஃபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலையை இங்கிருந்து அவர் தான் கொண்டு போய் கொடுத்தார். அது உலகமெல்லாம் சீனர்கள் எப்பயுமே பார்த்தீங்களா, முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது சீன வானொலி எதிர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எதிர்த்து வச்சிருக்காங்க,
சீனாக்காரன் வந்து தேவையில்லாமல் இதையும் வைக்க மாட்டான். நம்ம தான் தேவையில்லாமல் ஏதாவது வச்சிருப்போம். நம்ம தான் வந்து மதுக்கடைகளை முக்குக்கு திறந்து தேவையில்லாமல் வைத்திருந்தோம். அது இப்பொழுதும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களின் தேவையாக மாறிவிடும். அது இப்போ இருக்கக்கூடிய தேவையாக மாறிவிடும். ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் வைக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் தானே அங்கேருந்து இப்போ சித்தார்த்த பாண்டியன் மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச விட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கறந்துடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கறந்துடலாம் இல்லையா? நம்மளுடைய ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் அதில் பேசணும்னா அவன் அப்படியே பதிவு செஞ்சு வச்சுக்குவான். காலத்தில் தேவைப்படும். அந்த மாதிரியாக தமிழர்களுடைய அந்த இதெல்லாம் அவனுக்கு தேவை. அதற்காக வைத்திருக்கிறார். இன்னொன்று, தமிழ் என்பதும் அந்த சீனம் என்பதும் ஒரு காலத்தில் நம்ம தப்பவே எடுத்துக்கூடாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய சீனர்கள் தமிழர்களோடு உறவு கொண்டிருந்தார்கள். அந்த வணிக உறவுகள்லாம் வந்துச்சு. அதனால வச்சிருக்கிறாங்க, மதித்து வைத்திருக்கிறார்கள். தமிழுக்கென்று ஒரு வானொலி வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர் அங்கே உருவாக்கி வைத்ததால் முதலாவதாக கலையிலே அவர் அளந்தார். இன்று அந்த கலை உலகத்தை அளந்து கொண்டிருக்கிறது. குங்ஃபு என்ற கலை உலகத்தை அளந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு தமிழன் இருக்கிறார். அதுவும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு இடத்துல இருந்தாருன்றாங்க. ஆனால் ஷாவலின் கோவிலிலேயே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சொல்லுகிறார். தௌசன் என்ற ஒருவர் அவருடைய அந்த பதிவுகள் எல்லாம் சொல்லுகிறது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கலை வளர்ச்சி தமிழர்களால் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாடு, வீரத்தில் வந்து என்ன அப்படின்னா, அங்கோர் வாட் என்ற ஒரு கோவிலை பற்றி நீங்கள் தெரிந்து இந்தோனேசியாவில் அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவில் என்று சொல்கிறார்கள், விஷ்ணு கோவில் என்று சொல்கிறார்கள். அந்த கோவிலை வந்து கட்டினவர் பெயர் என்னன்னா சூரியவர்மன். அந்த அரசனின் பெயர் சூரியவர்மன். கிட்டத்தட்ட 1100 அந்த ஆண்டிலே வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க. 1113 தொடங்கி கோவில் தொடங்கி 1150 வரைக்கும் கட்டி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியாக கட்டப்பட்ட அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 37 வருஷம் அது கட்டிட்டு 37 ஆண்டுகளாக அதை கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோவில், இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கோவில், இந்து கோவில் என்று சொல்லுகிறார்கள். அந்த கோவிலை கட்டி அந்த அங்கோர் வாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசனின் பெயர் சூரியவர்மன். அவனுக்கு நண்பன் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனின் புதல்வன் ராஜேந்திர சோழன். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து தாம்பரலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன். அவன் எந்த இதை சேர்ந்தா மலேசியாவுக்கு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்டு அரசன். அவனோட ஒரு போர் வருது. அவன் என்ன செய்யறான், பக்கத்துல வந்து கடாரத்து மன்னன், அவன் பேர் வந்து என்னன்னா விஜயதுங்கவர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடாரம் அப்படிங்கிறது தான் இது மியான்மார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப பர்மா. அந்த நாட்டு மன்னனை துணைக்கு சேர்த்துனான் சண்டைக்கு. நீ என் கூட வா, வந்து இந்த சூரியவர்மனை என் கூட சண்டைக்கு வரான், தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறான். யாரு? இந்த பர்மாக்காரன் இருக்கான்ல, அந்த அரசனை கூப்பிடுறான். யாரு? மலேசியக்கார அரசன் தாம்பரலிங்கா விஜயதுங்கவர்மனை கூப்பிடுறான். உடனே நம்மால் என்ன பண்றான், சூரியவர்மன் யோசிக்கிறான், இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா சுத்தமா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவனுங்களோடு மோதுறதுக்கு சரியான ஆள் யார் என்று பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு நினைவு வருகிறது, நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம அந்த கடல் தெற்கு கோடியில இந்தியாவில் ஒருத்தர் இருக்கான்ல, ராஜேந்திர சோழன், அவனை கூப்பிடுவோம் அப்படிங்கிறான். ராஜேந்திர சோழன் இங்கிருந்து படையெடுத்து செல்கிறான். அவனுக்கு உதவுவதாக வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கு கேட்டார் போல இங்கிருந்து செல்கிறான். எத்தனை பேரோட போறான்? கிட்டத்தட்ட 1000 கப்பல்களில் செல்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, முதலாக உலகத்திலேயே வந்து சோழன் தான் கப்பல் படை வைத்திருந்தான். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்தில் இன்னைக்கு என்னென்னமோ மிலிட்டரியில வச்சிருக்கிறாங்க, ராணுவத்தில். முதலாக கப்பல் படை வைத்திருந்தவர்கள் சோழன். அப்படி 1000 கப்பல்களில் செல்கிறான். 1,00,000 வீரர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறான். போய் என்ன பண்றான், ஒரே நாள்ல 7 துறைமுகங்களை அடித்து நொறுக்குகிறான். அவனை அந்த கடாரத்து மன்னனை அடிமையாக்குகிறான். அந்த இவனையும் வந்து தாம்பரலிங்காவையும் அடிமையாக்குகிறான். இதை மீண்டும் அங்கோர் வாட் அவன்கிட்ட இவங்கெல்லாம் அடிமையாக்கி கொடுத்து கொண்டான். அப்படி அவன் கொடுத்த அந்த இடத்திலே அங்கோர் வாட் கோவில்
கட்டப்படுகிறது. அதற்கு நிறைய இங்கிருந்து தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வீரத்தின் மூலமாக தமிழ் அங்கே அளந்திருக்கிறது. அந்த ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சார்ந்த அந்த இதெல்லாம் இருக்கு, அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம தமிழர்களுடைய அந்த அடையாளம் இன்னும் சொல்ல போனால் சூரியவர்மன் ஒரு வகையிலே தமிழர்களின் வழித்தோன்றல் என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஏன்னா அங்க இருக்கிறவனுக்கு இங்க எப்படி தெரியும், இங்க இருக்கிற சோழனுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னா இங்க இருந்த யாரோ அங்க போயிருக்கலாம். சரி, இது வீரத்தின் மூலமாக. அடுத்ததாக பண்பாடு. பண்பாடு என்று சொன்ன உடனே இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய இது நடந்துட்டு என்னன்னா, அயோத்தியாங்கிற ஊர்ல செம்பவடம் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஸ்ரீரத்னா அப்படின்னு சொல்றாங்க என்ற ஒரு மகாராணி கடல் பயணம் சென்றிருந்தாள். அப்படி சென்ற பொழுது அவள் தென்கொரிய நாட்டிற்கு சென்று இருக்கிறாள். அந்த காலத்தில் போயிருக்கிறார். அவளுடைய கப்பல் உடைந்து போய்விட்டது. அங்கேயே அவள் விழுந்து விட்டால் அவளை காப்பாற்றுகிறார்கள். அப்படி காப்பாற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசன் அவளை திருமணம் செய்து கொண்டான். அந்த வகையிலே அவர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்கொரிய வம்சத்தில் 10% மக்கள் அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. அது ஆய்வுலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க ஆய்வுலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஸ்ரீரத்னான்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அவளுக்கும் அங்க இருக்கக்கூடிய அவங்க மொழியில என்ன சொல்றாங்கன்னா கியோ ஃபார்ம் ஓகே அப்படிங்கிறாங்க. கியோ ஃபார்ம் ஓகே அப்படிங்கிறாங்க. அந்த இளவரசி பேர் அது என்ன அப்படின்னா சிவப்பு கல் அப்படின்னு அர்த்தம். ஆளுமை மிக்க சிவப்பு கல் அப்படின்னு அர்த்தம். அதை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் அந்த நாடு எங்கிருந்து வந்தாங்கன்னா ஆயத்த நாடு என்று இங்கே பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள். அந்த நாட்டில் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். ஆயத்த நாட்டில் இருந்து ஒரு ராணி வந்தால் அப்படின்னு பதிவு. அந்த நாடு எங்க இருக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் அயோத்தியா என்று சொல்லி அங்க ஒரு கல்லை ஊண்டிட்டான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான், தமிழ் பேசி பேசியே ஒண்ணுலாம் போறதுதான். அங்க ஊண்டிட்டான், கல்லை ஊண்டி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தென்கொரிய தூதுவர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் எல்லாம் வந்து பிரதமர் எல்லாம் வந்து இங்க வந்து கை குலுக்கிட்டு அங்க நின்று புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அதை முதல் கண்டுபிடிச்சு சொன்னவர் கூட ஒரு தமிழர் தான். குடிச்சுட்டாங்க, கொடுத்தோன்னே டக்கு டக்கு ஊண்டிட்டாங்கல்ல. ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்றால் கன்னியாகுமரி பக்கத்தில் ஆய்நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. பாண்டிய மன்னர்களுக்கு கீழ் இருந்தது. அந்த ஆய்நாட்டிலிருந்து சென்றவர்களுடைய பெயர் செம்பவளம். செம்பவளம் என்றது அவங்க ஸ்ரீரத்னான் பெயர் சொல்கிறாங்க. செம்பவளம் என்பதற்கு அந்த செம்மையான சிவப்பு கல்லுன்னு சொல்றோம் இல்லையா, செம்மைன்னா சிவப்பு, கல் என்றால் கல். அப்ப செம்மையான கல் என்ற அர்த்தத்திலே செம்பவளம் என்று சொல்கிறார்கள். அந்த செம்பவளம் என்ற அரசிக்கு அவர்கள் வைத்த பெயர் வந்து அந்த கியோ ஃபார்ம் ஓகே. அவங்க என்ன யாரை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கிம் சுரோ அப்படிங்கிற அந்த மன்னரை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவருடைய வழியிலே அந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 10% வழித்தோன்றர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நாம இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவர்கள், ஆனால் இதற்கு நிறுவுவதற்கு இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அயோத்தியாவிலிருந்து கப்பல் வழி எதுவுமே கிடையாது. கப்பல்ல போகணும்னா அங்க அவங்க பதிவு செஞ்சது அப்படிதான், கப்பல் வழியாக அந்த இளவரசி வந்திருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் செல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருந்தவர்கள், படகிலே செல்லக்கூடியது வந்து அதாவது படகுன்னா கப்பல் படகு, பெரிய அளவில் வெளியூருக்கு போகக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. ஆய் நாடு என்ற ஒரு நாடு இருந்திருக்கிறது. கடையேழு வள்ளல்களிலே ஆய் ஆந்திரன் என்ற ஒருவன் இருந்திருக்கிறான், ஒரு அரசன் இருந்திருக்கிறான். அவனுடைய வழியிலே வந்தவன் தான் இந்த சம்பவம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. நான் வந்து அவங்களை மறுக்கல, அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் சரியான பதில் இல்லை. கப்பல் வழி அங்கிருந்து இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிலே வேறு யாரும் கப்பல் படையை வைத்திருக்கவில்லை, கப்பலிலே பயணம் செய்யவில்லை. தமிழர்கள் தான் சென்று வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தமிழர்கள் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் சென்றிருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் தமிழர்களே ஒருவர் கேள்வி கேட்டார், முன்னீர் வழக்கம் மகளுக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுங்க. முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லை அப்படின்னா என்னன்னா கடல் வழியாக செல்லக்கூடிய அந்த வழக்கம் பெண்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க புத்த மதத்தை தழுவி இருக்கிறார்கள் செம்பவளம். அப்படி பார்க்கும் பொழுது புத்தர்கள் தமிழர்களுடைய தொல்காப்பியத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் துறவியாக இருக்கலாம், அவர்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். அதாவது புத்த மதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். அவர்கள் அங்கே திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒன்று இது பண்பாட்டின் வழியாக தமிழர்கள் உலகத்தை அளந்தது என்று பார்த்தால்
பண்பாட்டு வழியாக. அதற்கு ஆதாரமாக நீங்க சொன்னீங்கன்னா அப்பா அம்மாங்கிற சொல்லு கூட அங்க தென்கொரியாவில் தமிழ் தான். தமிழ்ல அப்பா அம்மான்னு சொல்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்றாங்க. புல் என்ற வார்த்தை புல் அப்படின்னே இருக்குது, பல்லுங்கிறது பல்லுன்னே இருக்குது. நாம என்ன இதுல பயன்படுத்துறோமோ அதே இதெல்லாம் அங்க பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழர்களுடைய தொப்புள் குடி உறவு தான் இங்க இருந்திருக்கணுமே தவிர மற்றவர்களின் உறவு இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாக தமிழர்கள் உலகத்தை அளந்திருக்கிறார்கள், வீரத்தில் அளந்திருக்கிறார்கள், கலையில் அளந்திருக்கிறார்கள், பண்பாட்டில் அளந்திருக்கிறார்கள், அடுத்ததாக வணிகத்திலும் அளந்திருக்கிறார்கள். நீங்க கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா, கிரேக்கத்துக்கு போகிறது ரோம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல், அந்த கடல் வழியில போய் பார்த்தா கொஞ்சம் தள்ளிதான் இருக்காரு, எல்லாம் உள்ள இருக்கிறாரு கூட. அங்கே இந்த உரல் கல் மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் கிடக்குது அதுக்குள்ள. இப்ப ஆய்வு பண்ணும்போது எடுத்து எடுத்து பாக்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த கல்லெல்லாம் என்னடா உருண்ட கல்ல ஒரு ஒரு வடிவத்துல கிட்டத்தட்ட உரல் மாதிரி இருக்குது, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இப்ப ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது தமிழர்கள் அவங்க தான் முதல்ல கப்பல் இதை வச்சிருக்கிறாங்க. அதுல பெரிய செய்தி என்னன்னா, நங்கூரமிட்டு கப்பலை நிறுத்துவது என்பது யாருக்கும் தெரியாது. அதை தமிழர்கள் தான் அன்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் பெரிய கல். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லத்துக்கு உள்ள போட்டாங்கன்னா அந்த கல் அப்படியே அதனுடைய கிடை வந்து உள்ள எடுத்துட்டு போய் உள்ள நின்னப்புறம் கப்பல் அசையாது. மறுபடியும் கிளம்பும் பொழுது அறுத்து விட்டு சென்று விடுவாங்க. கல்லு தானே, அறுத்து போட்டுட்டு வான்னு போயிடுவாங்க. இப்படி அவர்கள் போகும்போதெல்லாம் அறுக்கப்பட்ட கல்லெல்லாம் உள்ளதான் கிடக்கும். அதை இப்பொழுது எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கப்பலிலே அங்கு வந்தவர்கள் செய்வது அப்படின்னு. அதன் பிறகு அங்கே பாண்டியன் என்ற ஒரு பெயரே இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசன் அவன் இங்கே வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கே வெற்றிலை என்பதை வெற்றிலை என்றே சொல்லுகிறார்கள், சந்தனம் என்பதை சண்டலம் என்றே சொல்லுகிறார்கள், சாண்டலம் என்று சொல்கிறார். சாண்டலம் ஆல்பம் என்று நம்ம வந்து விஞ்ஞான பெயர் சொல்லி அழைக்கிறோம் சந்தனத்துக்கு, சாண்டலம் ஆல்பம் அப்படின்னு. இந்த சாண்டலம் ஆல்பம் எங்க இருந்து கிரேக்க சொல் இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க, கிரீக் அண்ட் ரோம்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த சொல் எங்க இருந்து போச்சுன்னா தமிழ்ல இருந்து போயிருக்கு. சந்தனம் என்ற சொல் அங்கே போய் அவர்கள் சாண்டலம் என்றே அதை பழகி அங்கிருந்து சாண்டலம் என்பது பிற்காலத்திலே அது கிரேக்க சொல் என்று நினைத்து அதை எடுத்து நம்மளுடைய விஞ்ஞான பெயராக சுட்டி இருக்கிறார்கள். இப்படி தமிழர்கள் உலகத்தை அளந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். அறிவில் சிறந்தவர்கள் நம்ம அறிவில் சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம புலவர்களுடைய அறிவை பற்றி பேசணும் இல்லையா? நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அது ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு முறை கம்பரும் அபையார் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறாங்க. கம்பர் தாத்தாவுக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி. என்ன பண்றாரு, அந்த பாட்டியை பார்த்து, அவை நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதனுடைய பதிலை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி சொல்லுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அவர் அந்த தாத்தா சொல்றாரு கம்பர், ஒரு காலடி நாலிலை பந்தலடி அது என்னடி அப்படின்னு குசும்புதாரு. என்னடின்னு கேட்கணுமா? அதுக்கு சொல்றாரு, ஒரு காலடி நாலிலை பந்தலடி அது என்னடி அப்படிங்கிறாரு. பாட்டி, நம்ம பாட்டியெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க. வள்ளுவர் தாத்தாவோட 1.25 அடியில குரல் இருந்தாரு. அந்த பாட்டி அப்படி இல்லை, அரஞ்செய்ய விரும்பும், அவ்வளவுதான், 3 அடி போதும், 1 அடி கூட தேவையில்லை. அரஞ்செய்ய விரும்பும், 60 சினம், 70 கரவை, 20 விளக்கல், போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டி சும்மா விடுவாங்கள, பார்த்தாங்க. 8.25 லட்சணமே எமனேறும் பரியே, 8.25 லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில்லா பெரியம்மை வாகனமே, முட்ட கூவை இல்லா வீடே, குளராமன் பூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு. ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒசுக்கு போச்சு அவருக்கு. ஆகா, யாரும் இல்லை இல்லை பக்கத்துல, இந்த பொம்பளை நம்ம அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. இதுக்கு பொருளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அவர் கேட்டது ஒரு டி தான் போட்டார், ஒரு டி. இவர் போட்டார் பாருங்க, இந்த பாட்டி போட்டாங்க. 8.25 லட்சணமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 இது இருக்குது. 8 என்பது அந்த காலத்துல ஆண் எழுதுவாங்க. இப்ப நம்ம தமிழ் எண்ணையே மறந்துட்டோம், எல்லாமே அரேபிய எண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் எண்ணில் பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறதுக்கு ஆ, கால் அப்படிங்கிறதுக்கு வா, கால் அப்படிங்கிற கால் பங்கு இப்படி சொல்றோம் இல்லையா, கால் அறை, அந்த காலுக்கு வா. அவ லட்சணமே 8.25 லட்சணமே அப்படிங்கிறது. இன்னொன்று 8 கால் பூச்சி மாதிரி இருக்கே உனக்கெல்லாம், 8 கால் பூச்சி மாதிரி எங்கிட்ட உனக்கெல்லாம் நல்ல துமுறா அப்படிங்கிறது. 8.25 லட்சணமே
யமனேறும் பரியேறுது. பரினா குதிரை. யமன் ஏறக்கூடிய பரி என்னது? குதிரை. அட எரும மாடு. யமனேறும் பரியே மட்டில்லா பெரியம்மை வாகனமே அப்படின்னு. மட்டில்லா பெரியம்மை வாகனமே. நம்ம 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 வழக்கத்துல மூதேவி, ஸ்ரீதேவி, பூதேவின்னு சொல்லுவோம். இந்த மூதேவி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம முதலாக வணங்கிய தெய்வம். அதை நம்ம வணங்குறத மறந்துட்டோம். அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. இப்ப தமிழ் இலக்கணத்துல என்னன்னா, ஒரு சொல்லுல 2 குரில் முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தெரியும். ஏன்னா நம்மளாம் தமிழ் படிக்கல, அவர்கள் எதிர் படித்தவங்க. 2 குரில் முதல்ல வருது அப்படின்னா ஒரு சொல்லுல அந்த சொல் தன்னை சுருக்கிக் கொள்வதற்காக 2 குரிலும் சேர்ந்து நெடிலாக மாறிடும். ஒரு குரில் போயிடும். இப்ப அகலமரம், அகலமரம், அந்த ஆ க என்பதில் அந்த ஆ என்பது நெடிலாகி ஆ என்று மாறி வருகிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய கா என்பது போயிடுச்சு, ஆலமரம் அப்படின்னு மாறி. அகலமரம், ஆலமரம். அகப்பை என்று சொல்லுகிறோம். அந்த ஆ க என்பதில் அந்த குறில் 2ஐயும் குறைக்கிறதுக்காக ஒரு குறிலை தூக்கிட்டு ஆப்பை என்று மாறி. அகப்பையை ஆப்பை என்று சொல்லும் வழக்கம் வந்துவிட்டோம். தேவாரம், அது அப்படிதான் தேவாரம் என்று மாறிவிட்டோம். இப்படி இருக்கும். அது மாதிரி மூத்த தேவி, முதல் தேவி என்று சொல்லுவோம். முதல் தேவி, அந்த முதல் தேவியில் மூதா என்பதை சுருக்குவதற்காக முதல் எழுத்து மூ மூ என்று மாறி தா குறிலாக நடுங்கி விட்டது, மூதேவி என்று மாறிவிட்டது. அதனால தெரிஞ்சுக்கணும் அது எதுக்கு சொல்றேன், அது சொல்றதுக்காக சொல்றேன். மூதேவி என்று மாறிவிட்டது. அவள் தான் மூத்த தேவி. அவள் தான் மட்டில்லா பெரியம்மை. ஏன்னா முதலாக இருக்கக்கூடியவள் என்பதால் பெரியம்மை என்று சொல்கிறார்கள். மட்டில்லா பெரியம்மை வாகனம் என்றால் அந்த காலத்திலே மூத்த தேவி முதல் தேவிக்கு என்ன வாகனத்தை வைத்திருந்தார்கள் என்றால் கழுதையை வைத்திருந்தார்கள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை பார் யோகம் கழுத படத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்கோம்னே தெரியாம நம்ம பார்ப்போம். என்ன கழுதையை போய் மாட்டி வச்சிருக்க கழுதை அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது, இதுதான் உண்மை. அப்படி மட்டெல்லாம் பெரியம்மை வாகனம் என்னன்னா கழுதை. அட கழுதையேன்னு அடுத்து, முட்டை கூரையில்லா வீடேன்னு அடுத்து, முட்டுவதற்கு மேலே கூரை இல்லை என்றால் குட்டிச்சவர்னு அர்த்தம். அட குட்டிச்சவரே அப்படின்னு பாருங்க. அவர் ஒரு டீ போட்டதுக்கு அது வரிசையா சொல்லி, அட 8 கால் பூச்சியே, எரும மாடு, கழுதையே, குட்டிச்சவரே. அடுத்து சொல்லுது பாருங்க, குலராமன் தூதுவனே. நம்ம ராமனுடைய தூதுவன் யாரு? அனுமன்னு சொல்லல அந்த பாட்டி, குரங்கேன்னு. அட குரங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரையடா சொன்னாயடா பதில் சொல்லுது. நீங்க வயல்ல போய் பாத்தீங்கன்னா ஆரைக்கீரை என்று ஒரு கீரை இருக்கும். ஒரு சின்ன ஒரே ஒரு குச்சி மாதிரி இருக்கும் செடி, அதுல 4 இலை தான் இருக்கும். நீ சொன்னது அந்த ஆரை செடிடா அப்படின்னு சொல்றதுக்காக ஆரையடா சொன்னாயடா 2 அர்த்தத்திலே கேட்குது. இப்ப எல்லாம் 2 அர்த்தத்துல பாட்டு வருது, கேட்க முடியல, கொடூரமா இருக்கு. வீட்டுல எல்லாம் போட்டா வெளுக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அன்னைக்கு 2 அர்த்தத்துல அதுவும் கேட்டிருக்குது. ஆரையடா சொன்னாயடா, ஆரையை தானடா நீ சொன்னாயடா என்று. இது மாதிரியான அறிவு சிறந்தவர்கள். கம்பரும் அப்படி தலைச்சவர் தான் இல்ல. கம்பரை ஒரு தடவை சோழ மன்னன் திட்டிவிட்டான். உடனே அவர் சொல்லிட்டு கோச்சிட்டு போறாரு. அட போய, நீ தான் பெரியவன், உன் நாடு இல்லைன்னா இல்லை, எனக்கு ஊர்ல யாருமே இல்லையா. மன்னவனும் நீயோ வடநாடும் நின்னதுவோ, மன்னவனும் நீயோ வடநாடும் நின்னதுவோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை வியந்தேற்றுக் கொள்ளாத விரைந்தேற்றுக் கொள்ளாத வேண்டுண்டோ, என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேண்டுண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, போயா உன்னை பார்த்து உணர்ந்து இருக்கணும் தான் நான் தமிழை படிச்சேனா. மன்னவனும் நீ தான், நீ ஒருத்தன் தான் ராஜாவையா இந்த ஊர்லயே, நீ ஒருத்தன் தான் வேந்தன் என்று சொல்வது சோழ பாண்டிய மன்னர்களை மட்டும்தான். நீ கூப்பிடலைன்னா பாண்டியன் கூப்பிடுவான், பாண்டியன் கூப்பிடலைன்னா சேரன் கூப்பிடுவான். உன்னை நம்பி மட்டுமா இருந்தேன். மன்னவனும் நீயோ வடநாடும் நின்னதுவோ, உன்னை அறிந்த தமிழை ஓதினேன். உன்னை நினைச்சிட்டு அப்பா இவர்கிட்ட தான் நான் இருக்கணும், இவர் தான் நம்மளை காப்பாற்றுவார்னா படிச்சேன். கிடையாது. என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேண்டுண்டோ, என்னை ஏற்றுக்காத குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு. அந்த குரங்கு இப்படி தாவச்சுன்னா இந்த கொம்புவாவது ஒரு கிளையாவது தாங்காம அப்படி போ அப்படின்னு தட்டி விடுமா? அந்த மாதிரிடா அப்படிங்கிறார். நான் மிகப்பெரிய அறிவாளிடா, நீ என்ன சொல்றது அப்படிங்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அதோட நிறுத்திட்டு போறவரு, காதம் 24 காசினியை ஓத கடல் கொண்டு ஒழித்ததுவோ,
காலம் 24 ஒழிய காசினியை ஓத கடகுண்டொழித்ததுவோ மேதினியில் கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவா, கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவா, நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கு இடம் அப்படிங்கிறார். கொல்லிமலை எங்க இருக்குது? சோழ நாட்டுக்குள்ள இருக்குது. கொல்லிமலைனாலே அது ஒரு பெரிய வளம் சிறந்த மலை. தேன் சொரியுது அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? தேனி அழிந்தால் உலகம் அழிஞ்சிடும், அப்படிதானே? அறிவியல் படித்தவங்களுக்கு தெரியும். தேனி அழிந்து போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தேன் சொரியும் மன்னவா என்பதில் உலகத்துக்கே தேன் சொரியுது அப்படின்னா அது அவ்வளவு வளம் இருந்ததுன்னு அர்த்தம். அது மறைமுகமா சொல்றாங்க. கொல்லிமலை தேன் சொரியக்கூடிய அந்த மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சோழனே, 24 காத தூரம் தான் இந்த சோழ நாடு இருக்குதுரா. இது இல்லைன்னா இந்த மட்டும் விட்டுட்டு மற்றதை எல்லாத்தையும் கடல் போட்டு அப்படி மூடி ஒழிச்சு வச்சுக்கிச்சா? இந்த மலை ஒரு மலை வேணா பெருசா வளர்ந்து பிடிச்சதா இருக்கலாம். அந்த மலை இருக்கக்கூடிய மன்னவா, நீ முனிந்தான்னா கோவிச்சா, நீ கோவிச்சா இல்லையோ எங்களுக்கு இடம், எனக்கு இடமே இல்லையா எங்களுக்கு போயா? சொல்ற வார்த்தையை பாருங்க, இல்லையோ எங்களுக்கு இடம், எங்களுக்கு இடம் இல்லையா அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கிற கேள்வி. இப்படி அறிவு சிறந்தவர்களாக தங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அறிவாற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. எது வேணாலும் இப்ப சொன்னார் இல்லைங்களா எங்க செயலர், மரபு கவிதை எழுதுவது மிக எளிது, மிக மிக எளிது. புதுக்கவிதை எழுதுவது மிக மிக கடினம். ஏன்னா உட்கார்ந்து புதுக்கவிதை எழுதுறதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லிய முதல் நாள் போடுவாங்க, அந்த பிள்ளையார் சொல்லி கோடை மறுநாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஆனான்னு ஒரு எழுத்தை தேடி இப்படி எழுதி பார்ப்பாங்க, அது 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆனாவுக்கு அப்புறம் என்ன வார்த்தை போடலாம்னு ரொம்ப யோசிச்சு இன்னொரு வார்த்தையை போடுறதுக்கு 4 நாள் ஆகும். ஆனா மரபு கவிதை அப்படி இல்லை. இப்ப நான் சொல்லி முடிச்சதுக்குள்ள எழுதி அந்த கம்பர் வந்து 12,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அப்படின்னு முடிச்சதுக்கு தூக்கி எழுதிட்டு போயிட்டார் என்று சொல்லுகிறார். புதுக்கவிதை என்ற வடிவம் கொண்டு வரப்பட்டது எதுக்கு தெரியுமா? மரபு கவிதையை வந்து ஒருத்தரான எழுத முடியல. மரபு கவிதை அந்த மரபுக்குன்னு ஒரு வடிவம் வச்சிருக்கிறான், எழுத முடியல. நானும் கவிதை தான், நானும் கவிதை, ஏன் நானூறு அப்படிதான் வடிவலையாவோட அந்த இதுதான் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி வருவதற்காகவே எழுதியிருக்கிறாங்க. புதுக்கவிதை வடிவம் என்பது அந்த காலத்துல இருந்தது. மரபு கவிதைன்னு சொல்ல, மரபு கவிதையிலும் புதுக்கவிதை வடிவம் இருந்தது. அரஞ்செய்ய விரும்பு என்னது? அதுக்கு என்ன ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க? அரஞ்செய்ய விரும்பு 6 வருஷம் சொல்லிட்டே போதும். நம்ம பாட்டி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதுல என்ன இருக்குது? 500 எடுத்துக்கங்க, அது இன்னைக்கு இருக்க கைகோ மாதிரி தான். அது பாடி ஆதன் பாடி அவனி நெல்பல பொலிக பொன்பரி சிறக்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க கைகோ. நீங்க பேரை அப்படி எப்படி மாத்திக்கிறீங்க, அப்படியே போட்டுட்டு கேட்டா வந்து மரபு கவிதை கடினம். அது கடினம் தான். காய் மாமான்னு எழுதுனா கடினம் தான். மேல காய்ச்சி அப்புறம் வந்து இலக்கணத்தை பார்க்கறது கொடூரமா இருக்கு. நாங்க அவரும் படிச்சுட்டு தான் இருக்கிறாரு. படிச்சு பார்த்து நான்லாம் முந்திருக்கிறேன். என்னட்டு அணிமுறைக்கு வரோம். நான் அதுக்காக இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ யார்ட்டையாவது போய் கொடுத்தோம்னா, இப்போ மனசுரி வினியெல்லாம் எழுதுறாங்க, உங்கள்கிட்ட போய் நான் கொடுத்துட்டு என்னங்க இதில் ஒரு தப்பு இருக்குதுங்க இந்த இடத்துல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தெரியாமல் கொடுத்துட்டோமே, ஊர் உலகத்தில் ஒருத்தருமே இல்லாமல் இவர்கிட்ட போய் கொடுத்துட்டோமே, இவர்கிட்ட கொடுத்த தப்பா இருக்கு, எத்தனை தப்பு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த அலைபேசி தொடுவதே இல்லை. இன்னும் கொடுத்து தப்பா நம்மளை புத்தகமே எழுத விட மாட்டார் அப்படின்வாங்க. அதனால நான் அப்படி ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்துட்டேன். அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை நம்பி ஒரு அம்மா என் எழுந்துரையை பார்த்தோன்னே 5 புத்தகம் வாங்கிட்டு போயிருக்காங்க. நிஜமா இது நிஜமா நான் புத்தகத்தை சொல்ல விரும்பவில்லை, அந்த சொன்ன அம்மாவையும் சொல்ல விரும்புறேன். வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள் எனக்கு அலைபேசி வருது, ஐயா இந்த புத்தகத்துக்கு நீங்க தான் அணிந்துரை கொடுத்தீங்கன்னா 5 புத்தகம் வாங்கினேன், குட்டியம்மா ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நீங்க தான் கொடுத்தீங்களா இல்லை உங்க பேரை போட்டு யாராவது போட்டுவிட்டாங்களா அப்படின்னு. இல்லைம்மா நான் தான் கொடுத்தேன். எப்படிங்க ஐயா இந்த கவி இந்த புத்தகத்துக்கு உங்க அணிந்துரையை படிச்சுட்டு ஏமாறுற அளவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிச்சு. என்னம்மா சொல்றீங்க புரியலையே. ஐயா அதுல ஏதோ ஒரு 4 வரி அந்த 100 பக்கத்துல அதுதான் இருக்குது, ஒரு 5 தான் இருக்குது, 5-6 வரி. அதை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு அணிந்துரை எழுதி நான் படிச்ச உடனே அருமையா இருக்கும் போலன்ட்டு 5 வாங்கிட்டு வந்து நண்பரோட கொடுக்கலாம் வாங்கிட்டு வந்து நொந்து போயிட்டீங்க ஐயா, இனிமே இப்படி எல்லாம் கொடுக்காதீங்கன்னு. அதுக்காக நம்ம அவரை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்கு தான், வேற ஒன்று. அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது, வளர்த்து விடுறோம் அப்படின்னா முதலாக கொடுக்குறோம், அவங்க வளர்ந்து வரட்டும். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கிறாம 400 அப்படின்னா 4 கவிஞர் தான் 4 கவிஞர் தான் சொல்லிடுறாங்க. சித்தார்த்த பண்ணிட்டு எனக்கு கொடுத்து பாராட்டு கொடுத்துட்டாரு. அது மாதிரி வைரமுத்தையா கொடுத்துட்டாரு.
இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது தவறு. நீங்கள் தினமும் உங்களுடைய இதை நீங்களே சுய படிக்கணும். கம்பருடைய கவிதைகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை அவர் 10 தடவை அவரே படித்து பார்த்துருக்கிறாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது அவருடைய இதெல்லாம் பார்த்தா. இன்னொரு சமயத்தில் கம்பனை பற்றி தனியாக பேசுவோம். அது ஒரு பெரிய இது. அதெல்லாம் 10 நாள் வேணும். மதுரையில் ராமாயண சாவடினே ஒன்று உண்டு. இல்லை உங்களை அவர்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு தான் சொல்லிக்க முடியாது. என்ன ராமாயண சாவடி என்ற ஒரு சாவடி இருக்குது மதுரையில். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். போகிறவங்க பார்த்துக்கலாம். இந்த ஓணம் பண்டிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது மாதிரி செய்வாங்க. எது செய்வாங்க? ராமாயணத்தை நம்ம போய் முன்பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அவங்ககிட்ட போய் நமக்கு கொடுக்குற நேரத்தில் ராமாயணத்தை பேசிக்கணும். அந்த மாதிரியானது. அப்படிப்பட்ட ராமாயணத்தை தமிழில் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்கிறார். ஆனால் கம்பராமாயணத்தை நீங்கள் படித்தீங்கன்னா கொடூரமாக இருக்கு. குண்டகம் விட வைவீங்க அவர். அதனால வைவாயின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் எழுதிட்டு என்ன வைவாயின்னு தெரியும்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் என்னை வைவாயினா வருங்காலத்துல தெரியும், இருந்தாலும் ஏன் எழுதுறேன்னா அந்த வால்மீகிற புலவர் எழுதுன அந்த மாட்சியை தெரிவிப்பதற்காகத்தான், வேற ஒன்றுக்கு இல்லை, என்னை தப்பு திட்டுப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக தமிழிலே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நான் சொன்னது போல அதனாலதான் சொல்றாங்க, வில்லேர் உழவர் பகைகொழினும் வில்லேர் உழவர் பகைகொழினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறார். என்னன்னா நீ ராஜாவிட்ட கூட பதிச்சிடலாம். எவனாவது இப்போ புலவன் இருக்கான்ல, கவிஞன் புலவன் நடிகன், நீங்க வாயில மட்டும் கொடுக்குறாரு வழங்கவே மாட்டேங்கிறாரு. தாத்தா சொல்றாரு, இங்க பாருப்பா, ராஜா எவனா திட்டுனா கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுவான், இவங்கிட்ட மட்டும் வசம் வாங்கிறாரு. அந்த கவிஞன் சொல்றாங்க இல்லை, அறிஞர்னு சொல்றாங்க இல்லை, தமிழ் கவிஞர்கள் முக்கியமா. ஏனென்றால் தமிழ் மட்டும்தான் அறம்பாடும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் யாரும் பாடுவதில்லை. அப்படி அறம் பாடினால் மரணமோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கையா இருக்கு. அது இலங்கை இதுல நிச்சயமா நடந்துச்சு. ராஜபக்சே விரட்டி அடிச்சாங்கன்னா இங்க இருக்க புலவர்கள் எல்லாம் பாடிய அறம் தான், சும்மா இல்லை. அதனால இந்த மாதிரியாக அளக்கக்கூடிய அந்த மண்மையும் தன்மையும் நன்மையும் அவர்களுக்கு தான் இருந்தது. இப்படி கம்பர் அது மட்டும் நான் சொல்லிடுறேன். கம்பர் சொல்லியது கூட, உலகம் யாவையும் தாமுட வாக்களும் நிறைவறுத்தலும் நீங்களா அழகையிலா விளையாட்டு உடையார் அவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அங்கேயும் அவர் உலகம் என்கிற வார்த்தையில தான் தொடங்குறார். ஆக இது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா, உலகம் என்ற வார்த்தை அவர்களுக்கு எல்லா இடத்திலையுமே வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா உலகத்தையும் அளந்திருக்கிறார்கள். வெளியிலலாம் போய் சும்மா இங்க இருந்துகிட்டு உலகம்னா எப்படி இருக்கும், பூனை குட்டி கண்ணை மூடிக்கிட்டு உலகம்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருட்டா இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்காது. பூனை என்ன சொல்லுவாங்கன்னா, பூனை கண்ணை மூடிக்கிட்டுன்னா உலகமா இருபடுத்தி நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிடையாது. அவங்க உலகத்தை சுற்றி பார்த்து இருக்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. கம்பரை பாடும்போது சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அதை நான் அப்புறமா சொல்றேன், இன்னொரு இதுல பேசும்போது சொல்லுவேன். அப்படி அவரெல்லாம் அதை படிச்சிருக்கிறான்னு தெரியுது. இவ்வாறாக உலகத்தை பற்றி எல்லாம் தமிழர்கள் அளந்ததால் இன்று தமிழ் உலகத்தை அளந்து கொண்டிருக்கிறது, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தமிழ், எங்க பார்த்தாலும் தமிழர்கள். இந்த இலங்கையில கண்டறிந்து போனதுனால அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுவும் அதற்கு பிறகு இன்னும் உண்மையாகவே அங்கே குடியேறி விட்டார்கள். அதெல்லாம் புகழ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட கைப்பற்றிருக்கிறோம். அவங்க எல்லாம் அங்கே போய் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே படித்து விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அந்த பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயே வீடு வாங்கியிருக்கிறாங்க. அதை பார்த்து இங்கே இருக்க ஜெர்மனிக்காரங்களுக்கு பொறாமையாக இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேயோ வீடு வாங்கி இங்கே சொந்தமாக வாங்கி இருக்கிறாங்களேன்னு. ஆனால் எல்லாரும் இல்லை. ஆனால் மின்னலில் பேசிக்கிட்டே போயிடுவாங்க. அங்கே இருக்கிற ஜெர்மனியர்களே திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய கேளிக்கையில் இருந்து கொண்டு அடையாளத்தை மறந்து விட்டு அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பணத்தை நல்ல மகிழ்ச்சியாக செலவழிக்கிறோம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இவர்களைப் போலவும் தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். கோவில்களை கட்டி இருக்கிறார்கள். அப்படியாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் 10 முறை முருகன் என்று மலேசியாவில் கோவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அந்த மாதிரியாகவும் பண்பாட்டின் வழியாகவும் வளர்க்கிறார்கள். தமிழை இலக்கிய வழியாகவும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனியிலுமே ஒரு முருகன் கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அங்கேயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழர்கள் எல்லா இடத்திலும் தன்னுடைய இலக்கியத்தை வளர்த்துக் கொண்டு தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் தெய்வத்தமிழ் என்று தன் மொழியை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் என்றால் அது தமிழ் மட்டும்தான். தமிழர்கள் தான் தெய்வத்தமிழ் என்று சொல்லும் வழக்கம் எந்த மொழியிலும் கிடையாது. தன் மொழியை தெய்வமாக நினைப்பது கிடையாது. அப்படி தெய்வமாக தன் மொழியை நினைத்து அதிகம் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நிறைவு செய்வதற்கு முன்னால் என்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்படி எழுதும் எல்லாரும் உலகு 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 உலகு
என்னடா எல்லாரும் உலகத்தில் இருந்தால் அப்புறம் நாம மட்டும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பேட்டி கேட்டாங்க. அந்த இதழின் சார்பாக பேட்டி எடுத்தவர் வேற யாரும் இல்லை, இங்கே தான் எடுத்தார். அவங்க எழுதி கொடுத்ததை என்கிட்ட சொல்லி எழுதுறாரு. கடைசியில் ஒன்று கேட்டார், ஐயா நச்சுன்னு ஒரு கவிதை, உங்களை கவிதைங்கன்னு சொல்றாங்க, நச்சுன்னு ஒரு கவிதையை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. நான் உடனே என்ன சொல்றேன்னு தெரியும், நச்சுன்னா கப்புன்னு தான் நமக்கு வரும், நச்சுன்னு நம்ம கொடுத்து வைக்கலாம், கவிதையை கேட்கிறாரு அப்படின்னு கப்புன்னு வந்துருச்சு. தமிழ்தாய் உடனே எனக்கும் உலகு என்று அடியெடுத்து கொடுத்து விட்டார். இச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தேன் தமிழுக்கு, இச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தேன் தமிழுக்கு, அது நச்சென்று ஒரு கவிதையானது உலகுக்கு அப்படின்னு ஒருவர் என்ன சொல்றாரு. அதனால என்ன பண்றேன், இச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தேன் தமிழுக்கு, அது நச்சென்று ஒரு கவிதையானது உலகுக்கு என்று உலகு என்ற வார்த்தையை சொல்லி நானும் நம் பல புலவர்களைப் போல உலகு என்ற வார்த்தையை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு உலகளந்த தமிழ் இன்னும் அளக்கும், இன்னும் ஆளும், இந்த உலகத்தையே ஒரு நாள் தமிழன் ஆளுவான். நீங்கள் இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும் என்றால் தமிழை நினையுங்கள், தமிழுக்கு கொண்டு செய்தால் சாதவில்லை, தமிழ்கொண்டன் பாரதி தான் செட்டா போனான், அதனால் தமிழ் வாழும், தமிழை நோக்கி தமிழ் சொல்வது இறைவனை நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் என்போது நான் சொல்லுகிறேன், தமிழை நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் தமிழ் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கும் என்று கூறிக்கொண்டு வெல்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழிக்கான வார்த்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன்.